ஒரு முக்கியமான ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இன்னைக்கு பரபரப்பாக டிவியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டேன்னா, ஏடிஎம்கேல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பார்ட்டிலேருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் ஐயா தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவரை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகள் இருந்துமே விடுவிக்கிறேன். இனிமே வந்து அவருக்கும் கட்சிக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, தொடர்புமே இல்லைன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது இல்லையா? இதில் என்ன கான்செப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 100க்கு 95% மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சா? ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஏடிஎம்கே பார்ட்டியை சேராத பொதுமக்களுமே கூட இந்த கருத்தை முன் வைப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்சி அப்படிங்கிறது வேற வேறையா இருக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய கட்டமைப்பு கீழே அவங்க முதலமைச்சராக அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு வந்து அதனுடைய நிலைமைங்கிறது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நினச்சி பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்தால் வந்து இப்போ வந்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து அவங்க சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தினாங்க. அவங்க இருந்த வரைக்கும் அவங்க ஒருத்தருடைய முகம் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிராண்ட் இமேஜ் ஆஃப் அப்படின்னு ஓகேங்களா? பிராண்ட் இமேஜ் தான் ஜெயலலிதா அம்மா அவங்க மட்டும்தான். அவங்கள தாண்டி கீழே அவங்கவுங்க மாவட்டத்தில் கூட பெரிய ஆளுன்னு சொல்லி யாரும் காமிச்சிக்க முடியாது, தங்களை அடையாளப்படுத்திக்க முடியாது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கட்சியில் வந்து மாவட்ட செயலாளர் இருந்தாங்கன்னா, அவங்க மாவட்ட செயலாளர்ப்பா, அவங்க மீறி எதுவுமே கிடையாதுப்பாம்பாங்க. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஏடிஎம்கே பார்ட்டி பொறுத்த வரைக்கும் யார் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களா, எல்லாருமே பயந்துவாங்க. ஏதோ ஒரு பார்ட்டியில் ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்னா உடனே பதவியை பிடுங்கிடுவாங்க. ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டு. இன்னைக்கு சாயங்காலம் இருக்கிற ஆளோட பதவி நைட் இருக்காது, நைட்டு வேற ஒருத்தர் அமைச்சராக பொறுப்பு எடுத்துக்குவார். அந்த மாதிரி உடனுக்குடனே பதவி அப்படிங்கிறத நம்ம பிடிங்கிடுவாங்க. ஒரு இரும்பு பெண்மணியாக அவங்க இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து ஏடிஎம்கே பார்ட்டி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் முதலமைச்சரானார். அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டங்களில் ஒரு 90 நாட்கள் அவ்வளோதான் இருந்திருப்பார். ஒரு 3 மாதம் தான் இருந்திருப்பார். ஐ திங்க் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது 12ஆம் மாதம் 6ஆம் தேதி 2016 ஜெயலலிதா அம்மையார் இறக்குறாங்க. அப்போ அவர் முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிறாரு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 2017 நடக்குது. அந்த டைமில் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு 2ஆம் மாதம் அந்த லவ்வர்ஸ் டேலாம் முடிஞ்சிட்டு சம்திங், அவர் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து அந்த பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாரு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களுடைய வரிசையிலே பட்டியலிலே எடுத்துக்கிட்டோம்னா, தானாக முன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சவர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு, அந்த ஐயாவுக்கு மட்டும்தான் போய் சேரும். வேறு யாருமே எடுத்துக்க முடியாது. சபரி என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஐயா ஐயாங்கன்னு சொல்லி யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. வயசுக்கு பெரியவங்க அவங்க வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்கள வயசில் மூத்தவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு மதிப்பு கொடுத்து தான் பேசணும். நான் வந்து இப்பயே சொல்லிடுறேன், நான் எப்போவுமே பொது மனிதன் தான். ஓகேங்களா? காமன் பர்சன். ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு கருத்தாக தான் நம்ம முன்வைக்கிறோம். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே வயசில் சின்னவங்களாக இருந்தாலுமே நம்ம மதிப்பு கொடுத்து தான் பேசுவோம். அதன் அடிப்படையில் தான். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஓபிஎஸ் ஐயா இருந்தார். அவங்களுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியில் வந்து திருமதி சசிகலா அம்மையார் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறமேட்டு அவங்களாம் இருந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பிளவுகள் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக பார்ட்டின்னு இருந்தால் அவங்களுக்கு தலைமை கீழே இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு முன்விரோதம், ஒரு சலுப்பு சங்கடம், ஒரு எதிர்பார்த்து கேட்டது கிடைக்கலன்னு இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க இறந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா, சசிகலா அம்மையார் வந்து கட்சி பொறுப்பு எடுத்துக்கிறதா இருந்துச்சு. அப்புறமேட்டு அவங்க ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக அந்த வாய்ப்புகள் தள்ளி போனது. அவங்களுக்கு அப்புறமேட்டு முதலமைச்சராக வந்தவர் யார்? இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி. ஓகேங்களா? எடப்பாடி கே பழனிசாமி அவர் வந்து சேலம் மாவட்டம், நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ இல்லை, ஜெயலலிதா அம்மையார் வந்து எம்ஜிஆர் ஐயா அவங்க மறைவுக்கு அப்புறமேட்டு கோழி சேவல் சின்னத்தில் நின்று அவங்க ஜெயிச்சப்பயே இவர் சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, தமிழக அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி அவர் அமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிலாம் பார்த்துருக்கிறாரு. அவர் ஓட்டக்கூடிய அந்த ஒரு குதிரை வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குதிரையும் இப்போ மகாபாரத பொருள் குதிரை வண்டியில் கிருஷ்ணர் போன மாதிரி இவர் தேர் ரதத்தை ஓடிட்டு போகிறாரு. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு பக்கம் போகுது. இவர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போய் இழுத்து பிடிச்சி கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாரு. குதிரைன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டங்கள், தலைமைக்கு கீழே இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ண ஓட்டங்களும் ஒவ்வொரு விதமாக போகுது. அதெல்லாம் அவர் ஒன்று சேர்த்தி அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் மேலே எவ்வளவு குறைகள் யார் யார் சொல்லியிருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முதலமைச்சர் ஆகும்போது என்ன சொன்னாங்க, சம்திங் 2017 இவருக்கு அந்த அளவுக்குலாம் திறமை கிடையாது. ஒரு 50 நாள் நான் ஆட்சி கலைச்சிடலாம், 100 நாள் நான் ஆட்சியை கலைச்சிடலாம்னு சொல்லி நிறைய இமேஜ்லாம் வந்துச்சு. சொந்த கட்சிக்காரங்களை கூட வந்து யோசிச்சாங்க.
என்னப்பா இது ஜெயலலிதா அம்மா இருந்த இடத்துல ஓபிஎஸ் தான் இருந்தார், இப்போ இவர் இபிஎஸ்ன்னு வந்திருக்கிறாரு, இவர் என்ன எப்படி சமாளித்து வரப்போகிறாரு, ஏதோ சமாளிச்சிட்டாருன்னா போதும்னா கூட நினச்சாங்க. ஆனால் அவ்வளவு சவால்களையும் முறியடிச்சு நம்பிக்கையில்லா திருமணம்லாம் கூட முயற்சி பண்ணாங்க, அதையெல்லாம் கூட முறியடிச்சு அவரு கீழே அனைவரையுமே ஒன்று சேர்த்தி அரவணைச்சு கொண்டு போய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டியினுடைய பொதுச் செயலாளராக சட்டப்பூர்வமாக தன்னை வந்து அங்கீகரிக்கப்பட்ட பிறகு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு. ஹீ இஸ் சேஃப். ஓகேங்களா, அவர் வந்து சேஃப்டி ஆகிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எண்ண ஓட்டம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏடிஎம்கே வந்து டிஎனில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரோலிங் பார்ட்டியாக மாற்றணும், தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் வந்து நம்ம பார்ட்டியில் இருக்கிறவராக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அமைச்சர் பதவியில் இருந்த முன்னாள் அமைச்சர் பதவியில் இருந்த செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அந்த ஐயாவாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், செங்கோட்டையன் ஐயாவாக இருக்கட்டும், அப்புறமேட்டு ஓபிஎஸ், இபிஎஸ், அப்புறமேட்டு வந்து திண்டிவனம் ராமமூர்த்தி, இப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதாவது முதல் வரிசை தலைவர்கள், அதாவது தலைமைக்கு கீழே ஜெயலலிதா இருந்தப்போ அவங்களுக்கு கீழே அமைச்சர்களே ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இவர் அந்த மாதிரிலாம் இருந்து தான் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி சூழ்நிலை வந்து அவர்கிட்ட நிறைய பேரில் பிரிஞ்சு போக முயற்சி பண்ணுறாங்க. இவர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வலிமையான முறையில் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இபிஎஸ் ஐயா அவர்கள். ஓகேங்களா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சாமானியமான ஒரு மனுஷனாக இருந்து வந்திருக்கிறாரு. நான் வந்து அவருடைய வரலாறு, இவர் இப்போ பிறந்தாரு, இப்போ ஜெயிச்சார், இத்தனை வருஷம் ஆணுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ்லாம் பண்ண போகிறதில்ல. பொதுவான கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் வந்து ஜேடிஎம்கே பார்ட்டியில் வந்து இருந்தார், வளர்ந்தார், கட்சியை இன்னைக்கு ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து விலகி போனாங்க, வந்தாங்க, மறுபடியும் ஒரு பிளவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒன்றிணைச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருடைய குறிக்கோள் புறாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு இடத்த நோக்கி தான் இருக்குது, சிஎம் சீட் அதை நோக்கி தான் இருக்குது. மக்களுடைய நலனை நான் முன் வச்சு கொண்டு போகிறேன்னு சொல்லி அவர் வந்து காமிச்சிக்கிறாரு. ஓகேங்களா, அது செய்கிறாரு, நல்ல விஷயம் செய்கிறாரு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் வந்து துரோணாச்சாரியார் தான் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் குருவாக இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய மரத்தை காமிச்சு அந்த கிளியை காமிச்சிருக்கிறாரு. காமிச்சு எல்லாரும் அம்பு எடுத்து குறி பார்த்துட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அர்ஜுனனை கடைசியாக தான் கூப்பிட்டுருக்காரு. மீதி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், மொத்தம் 105 பேர். 105ஆவதாக வந்த ஆள் தான் அர்ஜுனன். மீதி 104 பேரையும் கூப்பிட்டு அம்பை எடுத்து இப்படி குறி வச்சு நிற்கிறாங்களாம், இப்படி காமிச்சிக்கிட்ட. பார்த்த உடனே ஒவ்வொருத்தட்டையும் துரோணாச்சாரியர் குருநாதர் கேட்குறாராம், என்ன கண்ணு உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் என்னன்றாங்க, எனக்கு அந்த மரம் தெரியுது அப்படின்னு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு அந்த கிளிக்கு குறி வைங்கன்ட்டு. அம்பு வச்சுன்னா உன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்றாங்க. எல்லாருமே என்னங்கிறாங்க, எனக்கு அந்த மரம் தெரியுது, அங்கே குருவி பறக்குது, கிளி பறக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. இவர் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருந்துக்கிறாரு. கடைசியாக அர்ஜுன் அம்பு வச்சுட்டு போய் கேட்டுருக்கிறாரு, கண்ணு உனக்கு என்ன கண்ணு தெரியுதுன்ட்டு. எனக்கு அந்த கிளியோட கண்ணு மட்டும் தான் தெரியுது, அதுக்கு தானே குறி வச்சிருக்கிறேன், என் கவனம் வேறு எங்கேயுமே செதறலன்னாராம். அதே மாதிரி இவருடைய ஃபோக்கஸ் பூரா வந்து பார்த்திங்கன்னா சிஎம் சீட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. இவர் வந்து முதலமைச்சருக்கான ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இபிஎஸ் ஐயா அவர்கள். அவங்க மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் நலம் விரும்பக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களுமே அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது முதல்நிலை தலைவர்கள். ஓகேங்களா, முதல்நிலை தலைவர்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தான். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே எல்லா திறமையுமே இருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நேரமும் சூழ்நிலையும் தான் அனைத்தையுமே முடிவு பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம் இது வந்து இன்றைக்கி இது நடக்குது அது நடக்குதுன்ட்டு. உலகம் வந்து ரொம்ப பெருசு. நம்ம வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளாடே இருந்துட்டு நம்ம சண்டை பிடிச்சிட்டு அதை இதை பண்ணக்கூடாது. உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு, பயங்கரமான பெருசு. ஓகேங்களா, எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம நினைக்கிறத விட பயங்கர பெருசு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஒரு பின்கோடு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஏரியாவில் ஒரு 500 ஓட்டு இருக்குதுன்னு வைங்களேன். 500 ஓட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து போய் 500 ஓட்டு போய் நினைப்போம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க மக்கள் தொகையை 8.25 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சமாளித்து ஒரு ஆள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை சமாளிக்கிறதே பெருசு. ஆனால் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களெல்லாம் தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்கள்லாம் வந்து வழிகாட்டி கொண்டு போய் இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து பொதுவான விஷயமா தான் நம்ம சொல்லிகிட்டு வரோம். இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்களே கிடையாது. எல்லாம் அந்த மேலே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறை நம்பிக்கை இருக்கும். அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க கடவுள்கிட்ட வர வாங்கி பிறந்தவங்கன்னு தான் நாம் சொல்லுவோம். இதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க, யார் 2ஆம் இடம் வராங்க, 3ஆம் இடம் வராங்க அப்படிங்கிறத விட இவங்க ரொம்ப பிரபலமான ஒரு நபர்கள். இவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சிம்பிளாக சொல்ல வர்றது இதுதான், எது நடந்தாலும் நல்லதுக்கே. ஓகேங்களா, எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.